கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல கல்யாணம் அப்படிலாம் பேசுறாங்க. யார் யாரையோ பார்த்து இனிக்கும் அப்படிலாம் சொன்னா என்ன ஆகும்? இப்படிலாம் பார்த்தா எந்த ஊர்ல சீன்காரர் இப்படி பண்ணுவாங்க? இப்படி எல்லாம் அது மந்திரம்ங்க. இப்படிலாம் பண்ணுவாங்க. இவன் அப்படி ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. எங்களுக்கு எப்படின்னா அந்த ஆப்ஷன்ல நாங்க இருக்கோம்ன்றதே எங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பிளெஸிங் தான். அந்த ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ்ல நாங்களும் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி தான் எங்க 2 பேருக்கு. ஏன்னா நானும் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்குலாம் முன்னாடி தான் அது பிளானே ஆரம்பிச்சு. அப்படின்போது எங்களுக்கு பிகினிங்கும் போது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போ வெப் சீரிஸோட மோகம் பெருசாலாம் இல்லை. அப்போ அந்த வெப் சீரிஸ் ஒன்று வருது, 8 எபிசோடு அது ஷேர் பண்ணுறாங்க, ரீட் பண்ணுறாங்க போது ஒரு செக்மெண்ட் இருக்குன்னா நான் ஒரு சில டயலாக் சொல்லுவேன். அந்த டயலாக் வந்து என்ன படத்தோடது அப்படின்ற சொல்லணும். கரெக்டாக கண்டுபிடிச்சவங்க அந்த டயலாக் வந்து சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? எனக்கு சுத்தமா தெரியாது. நானே சொல்லிட்டு சாரே வந்து தளபதி 69க்கு உங்களை வந்து கூப்பிடுறாங்க நடிக்கிறது. ஏன் நான் மயக்கமாய் விழுந்தா விழாம இருந்தா சரியா? சொல்லுங்க, உங்க லைஃப்ல என்ன ஹீரோ ஆசை? என்ன ஹீரோ ஆசை? குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் மூலமா நம்ம என்டர்டெயின் பண்ண வந்திருக்காங்க. நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆட்களும் சொல்லலாம். ஹாய் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ஸோ ரக்ஷன் ப்ரோவோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ஆரம்பத்துல இருந்து நிறைய வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சீரியஸா தான் ப்ரோ. உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ. எனக்கு என்ன ஃபேன்ஸ் ப்ரோ? 69 ஃபேன்ஸ் ப்ரோ. தெரியல, அது தெரியும். அந்த நம்பர் கேள்விப்பட்டு போனோம். பட் இவர் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு ஹீரோயின் கிட்ட போயிட்டு தளபதி ஒரு சிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்காப்ல. அது ஃபுல்லா டார்க் அப்படியே வைரல் ஆயிடுச்சு. அதை வச்சு பண்ணிட்டு இருக்காப்ல. அதனால 69 படத்துல நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நம்ம மக்கள் வந்து என்னோட இன்னசென்ட்டை தெரிஞ்சுக்காம 69 புரிஞ்சுட்டாங்க. 69 அப்படின்றது எனக்கு ஒரு வாரம் தெரிஞ்சிச்சு எனக்கு. நீ என்ன பண்றீங்க? இன்ஸ்டாகிராம்ல விஜய் யோகின்னு மாத்திட்டு 69 வைங்க, சம பிளாஸ்டா இருப்பீங்க. எல்லா கேர்ள்ஸும் விஷ் பண்ணுவாங்க ஹாய் அப்படின்னு. கேர்ள்ஸ் பண்ணா பரவாயில்ல ப்ரோ, வேற யாரும் பசங்க தான் பண்றானுங்க ப்ரோ. உங்களுடைய டேஸ்ட் அப்படி இருக்கு போல. என்ன பண்றது? நைஸ். ஓகே, ஸோ ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சாச்சு. ஓகே டன். ஸோ மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு அந்த படம் வந்து பார்க்கும்போது இந்த டீசர் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படியே இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும் ப்ரோ? அவரு தாங்க ஹஸ்பண்ட், அவர்கிட்ட கேளுங்க. அவர் ஹஸ்பண்ட். நானும் உங்களை தான் ஜிம் டு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவரு தான் வந்து பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். அதனால அவர்கிட்ட நீங்க ஆரம்பிக்கலாம். அவங்க என்ன சொன்னாலும் ஓகே சொல்லணும், நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு சாரி சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், முன்ன பின்ன ஒரு சாரி. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, இந்த கல்யாணம் ஆனவங்களும் சரி, கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இருக்கணும் சரி, கல்யாணம் ஆனவங்க தம்பி கல்யாணம்லாம் பண்ணிடாத அப்படின்றாங்க. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இருக்கிறோட வாழ்க்கையே வந்து வெறுத்து போறவள பேசுறாங்க. ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியலங்க, நானும் என் ஃப்ரெண்டும் ரீசெண்டா கூட பேசிட்டு இருந்தோம். பாவம் அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி நம்ம மட்டும் சொல்ல முடியாது. அது ஆக்சுவலி வந்து ஒரு ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணா ஐ திங்க் எவ்ரி ஸ்டேஜ் ஈஸியா கிராஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து பார்க்கும்போது உங்களுடைய டைலாக் வந்து பார்த்தா ஆம்பளைங்க எல்லாமே கல்ல ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஹவு கேன் யூ டாக் லைக் திஸ்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாளை எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமா? இவனுக்கே 2 புள்ள இருக்கு. இப்போ நான் என்ன புதுசாவா சொல்லிட்டு இந்த படத்துல அந்த மாதிரி பேசினதே இல்லையா? டைரக்டர் கொடுத்த டைலாக நான் சொன்னேன். ஓகே. ஆமா, மத்தபடி சப்போர்ட். ஆமா. ஏன் அப்படி ஆண்களுக்கு ஏன் எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? நான் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து கிடைச்சது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி உங்களுக்கு வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க? இந்த மாதிரி சொல்லிடியே சிரிச்சிடுற. இல்ல உங்களுக்கு எல்லாம் போய் கொடுத்தாங்களே. ஓகே, நான் சிரிக்கவே மாட்டேன். இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி சரி, நீ சிரிக்காம இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்லிடுவோம். இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க? நீங்க எப்படி வந்து இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? எதுக்கு சிரிச்சிருப்பேன்ல? சிரிச்சுட்டா இருக்கீங்க, கேள்வி சிரிச்சுட்டா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கேளுங்க. நான் சிரிச்ச வாயனா? அப்ப நான் மட்டும் இருச்ச வாயனா? என்ன கேட்டா சீரியஸா எனக்கு தெரியாது எப்படி கிடைச்சதுன்னு. இட்ஸ் a blessing ஆக்சுவலி. எனக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த ரோல் கிடைச்சதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். இதுக்காக யாரையும் கேட்கல, அவங்களும் என்னை வந்து அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை.
எங்களுக்கு ஆப்ஷன் General இல்ல, option. பர்மிஷன்லாம் கேட்கல. ஆமா எங்க கன்ஃபர்மேஷனுக்கு ஃபோன் பண்ணாங்க, ஓகே அதுக்கே நாங்க ஹாப்பி. அப்படிதான் ஆயிடுச்சு. எங்களுக்கு கேட்டதுக்கே அட்லீஸ்ட் மீ கேட்டதுக்கே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்பாடா ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாலியா இருக்கு இல்ல, இவ்வளவு பெரிய ஸ்டார் கேஸ்ட் அவங்க கண்டிப்பா. கூட நடிக்கிறதுக்கு ம், நடிக்கிறதே பெரிய வரம் இல்ல. எங்களுக்கு எப்படின்னா அந்த ஆப்ஷன்ல நாங்க இருக்கோம்ன்றதே எங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பிளெஸிங் தான். அந்த ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ்ல நாங்களும் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி தான் எங்க 2 பேருக்கு. ஏன்னா நானும் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்குலாம் முன்னாடி தான் இது பிளானே ஆரம்பிச்சிச்சு. சாப்பிடும் போது எங்களுக்கு பிகினிங்னும் போது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போ வெப் சீரிஸோட மோகம் பெருசாலாம் இல்லை. அப்போ அந்த வெப் சீரிஸ் ஒன்று வருது, 8 எபிசோடு அது ஷேர் பண்ணுறாங்க, லீடு பண்ணுறாங்கும் போது எங்களுக்கு அது கூட்டா போதும் மாதிரி நாங்கள் வந்து அவ்வளோ ஹாப்பினிங்காக தான் இருந்தோம். ஓகே. ஸோ சத்யராஜ் சார் பார்க்கும்போதே நம்மலாம் வந்து சின்ன வயசுல பார்க்கும்போது ஒரு பிளே பாயா தான் வளர்ந்துருக்கிறாரு நிறைய படங்கள்ல. ஸோ அவரோட நடிக்கும் போதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பயங்கரமா புல் ஆஃப் பண்ணுவார். இந்த காமெடி அவர் வந்து அதான் சொல்லிட்டு இருந்தோம், ஒரு சைடு கவுண்டர் பண்ணி ஒரு சைடு வந்து மணிவண்ணன் சார் வச்சுட்டே பேலன்ஸ் பண்ணுவாரு. ஒரு படத்துல ஹீரோயினா இருக்கட்டும் எதனாலும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் ரொம்ப ஸ்பான்டேனியஸ். இந்த செட்டு வரைக்குமே நாங்க பார்த்த வரைக்கும் என்னன்னா, நாங்க 5 பேர் பேசுறோம்னாலும் 5 பேர் டைலாக்ஸ்லயுமே அவர் அப்சர்வ் பண்ணி அவர் டைலாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணுவாரு, இல்ல இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. சார் கூட ஒர்க் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம்தான். இங்க தான் நாங்க ஒரு செட்ல பெருசா பேச மாட்டோம், ஆமா ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் தானே. சில தூரத்துல இருந்தே பார்த்துட்டே இருப்போம். ஓகே. என்னன்னா ஜாலியா இருந்துச்சு. ஸோ ரக்ஷன் வந்து தொடர்ந்து வந்து படங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய தலையாய கொள்கையா எனக்கு இந்த படம் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன இருக்கா? அப்படி இல்ல இப்படிதான் நடிக்கணும் இல்ல, பட் பேசிக்கா நம்மள ஒண்ணு அட்ராக்ட் பண்ணோம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். எனக்கு ரொம்ப ஃபேண்டசியான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் பாக்குறதும் அந்த மாதிரி சூப்பர்மேன், அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்கல. பட் இங்க வந்து அதான் மின்னல் முரளி அந்த மாதிரி படங்கள் எல்லாம் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி இங்கேயுமே ஓவர் த லைஃப் படங்கள் பண்ணணும்னு ஆசை. ஈவன் இந்த கண்ணும் கண்ணும் கொலையெடுத்த மாதிரியான இல்ல நம்ம நார்மல் லைஃப் இருக்காது. ஓகே. அந்த மாதிரி ஒரு காம்போல வந்து உங்களை எப்போ நாங்க வந்து மறுபடியும் வந்து பார்க்கலாம்? ஸோ டிக்யூ அண்ட் ரக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா அடுத்து? கண்டிப்பா கண்டிப்பா நடக்குது. கொஞ்சம் நாள் கழிச்சு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ரேஷ்மா பாசிபிலிட்டி நீங்க வந்து சீரியல் என்ன லாஸ்ட் டைம் கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்படியா? சொல்லும் போது அந்த பேரே வந்து இனிக்கும் அப்படின்றதால நான் அப்படி இல்ல சொன்னேன். இன்னும் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு நினைக்கிறேன். அதுதான் ஆமா. அதுதான். ஓகே டன். இருக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல அதான். கல்யாணம் அப்படிலாம் பேசுறேன். அதானே. யார் யாரையோ பார்த்து இனிக்கும் அப்படிலாம் சொன்னா என்ன ஆகும்? இப்படிலாம் பண்ணா என்ன பண்றது? எப்படி கல்யாணம் ஆகும்? ஐயா போற போக்குல புலம்பு விட்டு போயிடாதீங்க. 4-5 பேர் பாக்குறவனு போனாலும் சொல்றேன் அப்படி சொல்றேன். சொல்லுங்க ஸ்வீட்டுக்கிட்டே வாங்க. இல்ல ஸ்வீட் வந்து ஸோ ஓகே ஸ்வீட் சாப்பாடுல உப்பு கம்மியா தான் இவங்களுடைய கோபமான போடுறது மாட்டிக்கிட்டே போல இன்னைக்கு. ஓகே. சோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் நீங்க. சீரியல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க டிராவல் எப்படி இருக்கு போயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான படங்கள் என்ன வந்து கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, கிடைக்காம இருக்குது? ஆசை நிறைய இருக்கியா, அது கிடைக்கணும். பட் ஆசை நிறைய இருக்கு. மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்பப்போ. நிறைய நல்ல நல்ல படங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கூட நடிச்சிருக்கலாமேன்னு தோணும். இதுக்கு மேல நல்ல படங்கள் வரும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் விஷஃபுல் திங்கிங். உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாரு ஆக்சுவலா? எனக்கு வேலை கொடுக்குற எல்லா டைரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது செப்பரேட்டா சொன்னீங்கன்னா? இல்ல அப்படியெல்லாம் எல்லாரும் நல்லவங்க. எல்லாரும் ஆக்டர் யாரு கூட நடிக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டேன். உன் கூட நடிச்சிருக்கேன் ஆனா எனக்கு பிடிக்கும்னு சொல்ல மாட்டேனே. சரி ஓகே விடுங்க விடுங்க விடுங்க. அந்த பக்கம் ஒரு தரக்காம பாருங்க. அவர் கூட இனிமே தான் நடிக்கணும். மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நடந்துரும். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச டைரக்டர் ஒருத்தர் ரேஷ்மா இந்த மாதிரி நீங்க வந்து இந்த படத்தில் நடிக்க வரீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து என்ன நம்பர் படம் இல்ல ஓகே ஹெச்வினோத் சாரே வந்து தளபதி 69க்கு உங்களை வந்து கூப்பிடுறாங்க நடிக்கிறது. நான் மயக்கமாயி விழாம இருந்தா சரியா? ஓ அந்த இதை கேட்டதுக்கு அப்புறமா தளபதி படத்துக்கு எல்லாமே நான் சிங்காவே போதும். இவர் கேட்கிற கேள்வி நான் தளபதி மயக்கம் இல்லாம இருந்தா போதும் ஒரு மாதிரி கேக்குது. சாரிங்க சாரி. சத்தியமா இருக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. நான் பொருட்படுத்தி நடிக்கன்னு தான் கேட்டேன். அப்படி கேட்டாங்கன்னா நீங்க வந்து மயக்கமாற அளவுக்கு ஐ மீன் டெஃபினெட்லியா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து பெரிய விஷயம் தானே. ஓகே. யோசிக்குது. சாரி மேடம் சொல்லுங்க மேடம். அது ஆக்சுவலி இட்ஸ் a good opportunity. ஓகே. சோ பப்பு நீங்க வந்து என்னைக்கு ஆக்சுவலி அவருக்கு என்ன தெரியுமான்னு கூட தெரியாது.
இவனுக்கு தேவை உங்களுக்கு அவரை தெரியுமா, அவருக்கு உங்களுக்கு தெரியுமாலாம் இல்ல, 69 மட்டும் வந்துடணும் உனக்கு. அதனால எல்லா கேள்வியிலும் அதை இன்க்ளூட் பண்ணிடுவான். அதனால அது வேற வழி இல்ல. அந்த பையன் ஒரு 10 minutes ஆகி போச்சு. நீங்க நடிக்கிறீங்களா அதுல? நான் நடிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு எனக்கும். அந்த வீடியோ மட்டும் பாப்பான். ஐ மீன் அந்த டீசர் வீடியோ, அந்த டீசர் ஃபர்ஸ்ட் லுக்லாம் வரல பாப்பான். தளபதி 69 உடைய வீடியோ வரும், அதை நான் பாப்பாரு. வேற எந்த 69 நான் பார்க்க மாட்டேன். நீ சொல்லி மாட்டிட்டியா? இல்ல, அவன் டீசென்ட்டா அவனை விட்டேன். புரியல. டீசர் பாப்பா அவன் ஃபர்ஸ்ட் லுக் பாப்பா அதே சொன்ன. நீ என்ன பண்ண? skip பண்ணிடுவோம். ஸோ ஒரு ஃப்ளோல வந்து நம்ம லைஃப் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் வந்து இந்தந்த இடங்களுக்காக ஆசைப்பட்டிருப்போம். அந்த ஆசைகள் வந்து இப்போ வந்து ரக்ஷனுக்கு நிறைவேறுதா? கண்டிப்பா ஆப்வியஸ்லி நம்ம நினைக்காத விஷயங்களே நடந்துட்டு இருக்கு. But நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பா நடந்துரும். ஓகே. ஸோ தலைவர் கூட வெயிட்டைன்ல வந்து போயிட்டு அதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா நம்ம நினைக்கிற இடமா அது நினைக்கிற இடமே இல்லை. ஸோ வெரி ஹாப்பி அபவுட். அதை தாண்டி அதுதான் இவங்க சொன்ன மாதிரி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம், அதுக்காக நம்ம யோசிக்கிறோம், ஒர்க் பண்றோம். அது பொறுமையா எப்படி நடக்குது அப்படி நடக்கும். ஓகே. ஸோ இது வந்து நீங்க செட்டில் இருந்தீங்க அப்படின்றதுக்காக கேட்குறேன். ஃபாஃபாவோட பிறந்த நாளுக்கு வந்து இந்த பக்கம் அமிதாப் பச்சன் சார், ஸோ இந்த பக்கம் ரஜினி சார் வந்து அந்த ஒரு ஃப்ளோ வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்தீங்களா? அங்க என்ன நடந்துச்சு ஆக்சுவலா? போர்ஷன்ல நான் இல்ல ஆக்சுவலி அந்த டே ஷூட்ல நான் இல்ல. பட் இருந்தாலுமே அது போட்டோ பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருந்துச்சு. கண்டிப்பா ஆஹா ஆல் லெஜெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ்ல அதுவும் எல்லாருமே எனக்கு இப்ப ஃபாஃபா வேற ரொம்ப பிடிக்கும். இல்லுமினாட்டிக்கு அப்புறம் வேற நிறைய படங்களை லவ் பண்ணி பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு ஹீரோ வில்லனா பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ். ஓகே. அங்க வந்து அவங்களுடைய பாண்ட்லாம் நீங்க பார்க்கும்போது, அங்க அவங்க கூட பேசி பழகும்போது அவங்களோட ஸ்பெசிஃபிக்கா என்ன விஷயங்கள் நீங்க வந்து பார்த்து கத்துக்கிட்டீங்க ஆக்சுவலா? ஆக்சுவலி அங்க வந்து கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் விஷயங்கள் பேசினாலுமே ரொம்ப மீனிங்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் ஆனா அந்த படம் ப்ரமோஷன் அப்போ வரும்போது அதை பத்தி பேசாம போறியா வாயில கத்தி விட்டு சொல்லுவாங்க. பேசாம சொல்லாம போறியா இல்ல என் வாயில கத்தி கேட்பாங்க. ஓகே. ஸோ பப்பு வந்து ஒரு ஆங்கர். ஸோ இப்போ வந்து நிறைய ஒரு வெப் சீரிஸ் இந்த மாதிரி வந்து லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் வந்து பப்புக்கு வந்து ஐ மீன் போஸ்ட் நார்மலா பார்க்கும்போது இன்னும் நம்ம வந்து நினைச்ச ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கலையோ அப்படின்னு எதுவும் விஷயங்கள் மைண்ட்ல இருந்து ஓடிட்டு இருக்கா? அப்படி இல்ல. இப்ப நம்ம இருக்கிற பொசிஷனே ஆசைப்படாத ஒரு பொசிஷன் தான். ரக்ஷன் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம ஒரு பொசிஷன் இப்போ ஒன்று இருப்போம்ல, ஒரு இடத்துல இருப்போம்ல. ஸோ எப்பயுமே யாருமே நம்ம யாருக்கு மேலேயும் இருக்குல்ல, யாருக்கு கீழேயும் இல்லை. நம்ம எந்த பொசிஷன்ல உட்காடுறோமோ அது நமக்கு இல்லாத பொசிஷன் தான். ஸோ அப்படின்னும் போது அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, விஜய் டிவில ஒரு டைம் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு தனுஷ் சாரோட ஒரு படம், அந்த படம் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு கனவுல கூட இல்லை. அதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணுன்றது வந்து நம்ம ஆசைப்படலாம். நடக்கணும்னா யூனிவர்ஸ் மேல இருக்க கடவுளும் வந்து ஒத்துழைக்கணும்ல. ஸோ அதனால அதுக்காக இப்போ வெயிட்டிங். ஓகே. சோ உங்களை பத்தி கேட்கும் போது வெளியே வந்து நீங்க ஒரு பெரிய பிளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களை பத்தி என்ன பத்தி? உங்களை பத்தி. சரி சரி. பப்பு அவர்கள் யோகி இல்ல. பேசுறவங்கள நம்ம என்ன சொல்றது? அப்புறம் சரி இப்படி சொல்றாங்க. ஆமா அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்துற மாதிரி இல்ல நான் கேட்டேன். ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் தான். நானே வருமா? அப்படியா? எனக்கு டேஸ்ட் நீங்க இவங்க நானே நினைச்சேன் என்னடா ஒரே மாதிரி சட்டை போட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல. ப்ரோ சாரி. யார் சொன்னது அப்படி உங்களுக்கு? நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஆமா ப்ளே பாய் தான். நான் ஃபுல்லா கேரம் போர்டு விளையாடுவேன், கில்லி விளையாடுவேன், கோலி விளையாடுவேன். பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுவாங்க. அப்படிலாம் விளையாட மாட்டேன். அது நீங்க எப்படின்னா நீங்க உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் அப்படியா இருக்கா அப்படியா அப்படின்னு நீங்க அடுத்தவங்கள்ட்ட பாசிட் பண்றீங்க. ஆப்போசிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது நடக்கல. உங்களை பார்த்தோன்னே நிறைய பேர் சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்ல. ஓகே. என்ன அப்படி அவங்க சொல்றது உண்மையா இல்ல? எனக்கு தெரியாதயா அவங்கள என்ன கேட்டா நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க உங்க லைஃப்ல நீங்க எத்தனை பொண்ணுங்களை வந்து பாத்துட்டீங்க? இடத்துக்கு வந்துட்டீங்களா? ஜீம் கிடாம் பிடம் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நியாயமா லைஃப்ல நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க நினைச்சதுக்கு வந்துட்டீங்களா? நீங்க எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா நம்ம வந்தது ப்ரமோஷன். அதை விட்டுட்டு நீங்க பிளே பாயா நீங்க எங்கேயோ போறீங்கல்ல. அதனால நீங்க என்ன நோக்கத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அந்த அப்படின்னு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. நல்ல வேலை இல்ல இதெல்லாம் வந்து கடைசியா பிளே பாய் அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒண்ணு கடைசியில வந்து மிஸ் பண்ணலாம் அப்படின்றது. அப்படி சொல்லுங்க. உங்க லைஃப்ல என்ன தீராத ஆசை? என்ன தீராத ஆசை? நினைக்கிற இடம் என்ன தீராத ஆசை சொல்லுங்க. வாழ்க்கையின் அடுத்த கட்டம். வாழ்க்கையின் அடுத்த கட்டம் எனக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி கேமராவோட அந்த மாதிரி நிறைய கேமரா இருக்கும்போது வாழ்க்கையில் நடிச்சுக்கிட்டே இருக்க முடியுது என்னால. அதனால ஓகே. எப்படி என்ன வேலை பட்டு நடிச்சிருக்கு இப்ப புரியுதா? இப்ப கண்டென்ட் விட்டுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு எரியுதா? அதே மாதிரிதான் கண்டென்ட் வெளியே போகும்போது இப்படி உங்களுக்கு இருக்கும். ஓகே ஓகே. சோ இந்த ஒரு ஃப்ளோ இந்த ஆன் ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்கள் ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு? பெருசா ஃபன்னாலாம் ஒண்ணும் நடக்கல. ஓகே. இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு ஃப்ளோல வந்து நல்லா சூப்பரா நடிச்சிருக்கீங்க. எத்தனை எபிசோட் வரப்போகுது? நீ எப்போ பாத்தீங்க? அதான் இவரே பார்த்துட்டாரு. ட்ரைலர்ல பார்த்தேன்ல.
ட்ரெய்லர் பாத்தீங்க. தேங்க்யூ உங்களோட எல்லாம் கூட சொல்லி பார்த்தேன். அவர் கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணியிருந்தாரு ப்ரோ. வீட்ல எல்லாம் பார்க்கும்போது அக்கா பார்க்கும்போது என்னம்மா பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல பேசிக்கலி அடிலாம் கொளுத்து விழுந்தாரு. விடுறதுக்கு தான் இந்த இந்த இன்டர்வியூ. interview புரியுதா உங்களுக்கு? அது வந்து நீங்க play boy-ன்றான், நீங்க உங்கள்ட்ட ஏதோ ஒண்ணு கேட்கறான், அந்த பையன்ட்ட போய் கல்யாணம் ஆயிடுச்சா அவங்க முன்னாடி கேட்க மாட்டாங்க. எல்லாரும் குடும்பத்திலயும் ஒரு அந்த பையன். எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, அதான் என்னால முடிஞ்சது. அவங்களுக்கு அது ஆக்டிங்னு தெரியும் சார், அதனால அவங்க வந்து ஓகே அது வந்து நல்லா தான் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சீரீஸ் இன்னும் பார்க்கல, இது வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல, இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டிராமா கண்டிப்பா. ஓகே, நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஏன்னா நான் ஒரு சில டயலாக் சொல்லுவேன். அந்த டயலாக்ஸ் வந்து என்ன படத்தோடது அப்படின்றத சொல்லணும். கரெக்டா கண்டுபிடிச்சவங்க அந்த டயலாக் வந்து ஃபுல்லா சொல்லி காமிக்கணும். ஓகேவா? எனக்கு சுத்தமா தெரியாது அப்போ. சரி, வாய்ப்பே அப்ப இல்ல. சொல்லணும்னா dialogue தெரியலன்றாங்களா என்ன பண்றது? நானே சொல்லிட்டு வரேன். சரி ஓகே. ஓகே, அது என்ன படம் ரசனா? ஆ. நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மசமசன்னு எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும். வேல். ஓகே, கரெக்டா சொல்றீங்க. ஃபுல்லா டயலாக் சொல்லுங்க. வாவ், இல்ல இல்ல வேல் தான் சொல்ற dialogue சொல்லணும். டயலாக் நீங்க சொல்லணும் bro. அதுதான் எனக்கு தெரியாது. நானும் ஃபுல்லா இந்த சொல்லி நல்ல விளக்கெண்ணெய் தெரியாது எனக்கு. நானாவது ஃபுல்லா சொல்லிருப்பேன்ல. சரி சொல்லு, ஒரு சொல்லு பார்க்கலாம். சரி, இது மாதிரி யாரும் தெரிஞ்சாலும் ஃபுல்லா சொல்றீங்க. வெயிட் பண்ணுங்க. கரெக்ட் கரெக்ட். சொல்லு ஒரு வாட்டி. நல்லெண்ணெய் விளக்குனே நானா? இல்லப்பா, இது எண்ணெயில ஆரம்பிச்சு அது. ஓகே, நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மசமசன்னு எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், ஆசிட் ஊத்துனா அப்படி இப்படி எரியும், டீசல் ஊத்துனா அப்பவே எரியும், பெட்ரோல் ஊத்துனா தான்டா அப்படி பக்குன்னு எரியும். இது என்ன படம்? சிங்கம். இவன் தப்பா சொல்ல கேட்க மாட்டல. ஏய் பாப்பு, பிரில்லியன்ட். ஐயோ சாரிப்பா. நைஸ். இவங்க வாங்க. நீ இப்ப என்ன சொல்லு. இருங்க, நீ ஒன்னு யோசிக்கிற. அது உனக்கே வந்து நிக்குது. இருங்க. எப்படியோ எனக்கு தெரியாது, சொல்லுங்க. ஓகே, போகும்போது ஜிபே மட்டும் பண்ணி விட்டு போயிருங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? நீ பண்ணதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு ஜிபே என்கிட்ட என்ன கேக்குற? இல்ல, மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டா ஹாட் ஸ்டார்ல. ஓகே, சோ நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க அந்த டைம் சொல்லுங்க, வெயிட் பண்றாங்க. அதுதான் இருங்க, ஞாபகம் வந்து மனப்பாடம் கொட்டடி குட்டி எழுதி வச்சிருப்பீங்கல்ல, அதான் சொல்லு. இந்த பாக்கெட் எந்த ஊர்ல ஜீம்பர் இப்படி பண்ணுவாங்க? இப்படி எல்லாம் அது மந்திரம்ங்க. இப்படிலாம் பண்ணுவாங்க. இவன் அப்படியே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் எதுன்னு சொல்றான்னு தெரிய ஐயா, மாட்டேங்குது. மந்திரம் போடுவாங்கயா, பாத்துருக்கீங்களா? நம்ம ஓ நீ மந்திரம் போடுற மாதிரி தெரியல எனக்கு. ரொம்ப பேடா இருக்கு. நீ கையை மட்டும் யூஸ் பண்ணாத. உங்களோட எண்ணங்கள் தவறா இருக்கு bro. ஏன் என்னங்க தவறா இருக்கு? சரிப்பா, ஒத்துக்கிறேன். சிங்கத்தை போட்டோல பாத்துட்டு அப்படி ஆரம்பி. இந்த மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் வந்து நல்லபடியா வந்து வைரல் ஆகணும், எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். Thank you. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.